கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் அவருடைய பலத்தால் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் அவருக்கு இணங்கி நடக்க வேண்டும். அந்த விதத்திலே இன்றைக்கு நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். கோப இருதயத்தால பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 4:31 நேற்று தினத்திலையும் கூட நாம் பார்த்தோம். சகல விதமான கசப்பும் கோபமும், இதுல இந்த கோபம், நேற்று கசப்பை குறித்து பார்த்தோம், இன்னைக்கு கோபத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த கோபமும் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். ஏன் இந்த கோபம் பழைய மனுஷனுக்குரியது, இது பரிசுத்த ஆவிக்கு, தேவனுடைய தன்மைக்கு அது பொருந்தாதது, ஒத்து போகாது. கோபம் இருந்துச்சுன்னா அது உலகத்திற்கு ஒத்த வேஷமாய் இருக்கிறது. யாக்கோபு 1:19 விதமாய் சொல்கிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அந்த நேரத்துல இதை குறித்து சில இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கோபப்படலாம் தான், ஆனா கோபிக்கிறதுக்கு தாமதமா தானே இருக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கர்த்தருடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது, குறிப்பாக சங்கீதம் 103 பார்க்கும்போது, அங்க சங்கீதக்காரன் சொல்ற விதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவர் நீடிய சாந்தம் உள்ளவரை, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் காட்ஸ் கேரக்டர். அவர் கோபப்பட்டாரா, கோபப்படுவார், அவருடைய கோபம் வேறமானது. ஆனா நம்ம அந்த 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 தன்மையில உடையவர்களா இல்லை. நமக்கு வர்ற கோபம் எல்லாம் மாம்சீக கோபம், மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற கோபம். அது தேவனுடைய தன்மைக்கு எதிரானது. பிரசங்கியில 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. அப்போ கோபம் உணர்வு வரும். சில காரியங்கள் நம்மளை அப்செட் பண்ணோம், நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியாது. அதாவது இது தவறு இழைக்கப்படும் போது, நமக்கு வேண்டியது கிடைக்காமல் இருக்கும்போது, நமக்கு நீதி இல்லாமல் இருக்கும்போது, நம்மளுடைய அசௌரியங்கள் மற்றொருவராலே உருவாக்கப்படும் போது நம்மளால அமைதியா இருக்க முடியாது. நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, கோபப்படுறதுக்கு தாமதமா இருக்கணும். ஸோ இதை டிஃப்யூஸ் பண்ணுறது, இந்த கோபம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த உணர்வுகள்ல நம்ம டீட்டெயில்ஸ் வாங்குறது இல்லை. இந்த வசனம் யாக்கோப்ல எழுதியிருக்கிற மாதிரி, நமக்கு தீர விசாரித்தோம், கேட்டோம் என்று சொன்னார். அவங்க பேசுறத நம்ம கவனித்தோம்னா, அதே நேரத்தில் பேசும்போது கவனிக்கவே மாட்டோம். அப்படி நம்ம கவனித்தாலும் நம்ம சில விதமான ஒரு அசம்ஷன்ஸ்ல இப்படிதான் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம கேட்டோம்னா நம்மளால உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன வரும் அப்படின்னா, கோபம் கண்டிப்பாக வரும். அது தவறுதலாக நமக்கு முடிஞ்சிடும். அதைத்தான் நீதிமொழிகள்
14:29 சொல்லுது, நீடிய சாந்தமுள்ளவன் புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தமுள்ளவன், அதாவது தேவனுடைய அந்த கேரக்டர் இங்கேயும் வருது பாருங்க. நீடிய சாந்தமுள்ளவராய் இருக்கிறார்னு தேவனை குறித்து சொல்ற வசனத்திற்கு அப்புறம் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை வழங்க பண்ணுகிறான். கோபம் வந்துச்சுன்னா நம்ம புத்தியினம் தான் இருக்கும், இல்ல புத்தியினம் தான் நமக்கு கோபத்தை கொண்டு வர்றதாக இருக்கும். அது ஒன்றுக்கொன்று அது தூண்டுகிறதாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம கவனம் கொள்ள வேண்டும். திரும்பவுமாக இந்த பிரசங்கி 7:9 பார்த்து முடிக்க விரும்புகிறேன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். ஸோ இந்த கோபம் நம்ம உணர்வுகளை அது ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது நம்மளை என்ன செய்யணும்னா அங்கேயே இருதயத்திலே அது தங்கிவிடும். குடிகொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. செட்டில் ஆயிடும் நம்ம உள்ளத்திலேயே. அப்படின்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்னா கோபக்காரங்களாயிடுவோம். அடுத்த மூர்க்கத்தை குறித்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது அதற்கு வழிவகுக்கக்கூடியதாக மாறிவிடும். ஸோ கோபம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா அசௌகரியங்கள் ஏற்படுத்துகிற நபர்கள் நம்மளை சுற்றினே இருக்கும்போது, இல்லை நம்ம சூழலில் அசௌகரியங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரலாம். ஆனால் அந்த வருத்தம் கோபமாக மாறக்கூடாது. கோபம்னா என்ன? அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைப்பது, தண்டிப்பது, அவர்கள் மேல் அதை திருப்புவது தான் கோபத்தினுடைய செயல். இப்போ அமைதியா நம்ம வருத்தம் அடையும் போது அமைதியா இருந்துருவோம். ஆனா அதே இது நமக்கு கோபம்னா எப்படி வருதுன்னா, நம்ம சத்தமிட்டு கத்துவோம். உனக்கு என்ன இது பண்ண முடியாதா, பொறுத்து இப்படிதான் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பேசும்போது அது கோபமாக மாறுது. ஸோ அந்த காரியத்துல நம்ம மாறணும் அப்படின்னா தேவனை போல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை போல நாம் நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். நீடிய சாந்தம் எப்படி இருக்க முடியும்? நீடிய சாந்தமாக இந்த கோபத்திற்கு எதிரான அந்த நீடிய சாந்தத்தை நம்ம எப்படி தரித்து கொள்வது? யாக்கோபு 1:19 தான் நம்ம திரும்பியும் நம்ம பார்க்கணும். பேசுறதுல நம்ம பொறுமையா இருக்கணும். அதை விட கேட்பதற்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நீங்க செய்தீர்கள் என்று கேட்பதற்கு நாம் தீவிரமாக இருக்கணும். அதுவும் அவங்க சொல்றத கேட்பது என்பது லிசனிங், அந்த கேட்பது என்பது உன்னித்து கவனிப்பதாக இருக்கணும். அவங்களுடைய இதை நம்ம உள்வாங்கணும். அதுதான் இங்க குறிப்பிடுது. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ பர்சன், ஆஃப் அ சிச்சுவேஷன், அது ஒரு சூழலையோ இல்லை ஒரு நபரையோ நாம் புரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய உள்ளத்துல கோபம் இருக்காது. கோபம் வரும்போது கூட அது வருத்தமா மாறலாம ஒழிய கோபம் கூடிக்கொண்டு அது நம்மளை தீமைக்கு நேராக நடத்தாது. ஆகவே இந்த நாளிலே நம்மளை சீர்தூக்கி பார்ப்போம். ஆர் வி லிஸ்னிங்? நம்ம கேட்கிறோமா? உன்னித்து கவனிக்கிறோமா? அதுக்கப்புறம் பேசுறோமா? விலைக்கு சொல்றோமா? ஏன் நான் எனக்கு இப்படி செஞ்சதுனால எனக்கு ஒரு கஷ்டம் நேரிட்டது, எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு பேசுறோமா? இல்லை கோபம் கொள்றோமா? இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த கோபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் துக்கம் அடையாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த கோப உணர்வுகள் இல்லாத அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கின்றவர்களாக, ஆண்டவரே மற்றவர்கள் சொல்கிறதை கவனிக்கிறவர்களாக, சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளுகிற மனநிலையோடு கூட கவனித்து கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, விளக்கி சொல்கிறவர்களாக இது எங்களை மாற்றும். இதன் மூலமாக நாங்கள் கோபப்படுவதற்கு தாமதமாக, ஆண்டவரே கோபம் இல்லாதவர்களாக ஜீவிக்க அருள் புரியும். எங்களை முற்றுமுடிய அன்பின் கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு உரித்தாக்கி தருவாரா.